நீயோ அண்ணியோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணியோ. சரி சரி சின்ன பொண்ணு வந்துட்டியா? நான் கிச்சனில் தான் இருக்கேன். டீ காஃபி எல்லாம் வேணுமா? அதெல்லாம் வேணாம் அண்ணியோ, நான் குஷ்புக்கா வீட்லேயே வரும்போது குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி சரிம்மா. எமோ எமோ இல்லை எங்கள் உண்மை கேட்குதா கேட்கலையா உனக்கு? என்ன சின்ன பொண்ணு, உங்கள் அம்மா கூப்பிட்டுருக்க, அவங்க சமையல் கட்ட வேலையே இருக்காங்க, என்ன வேணும் உனக்கு? அத்தை இன்னைக்கு சிவராத்திரியில் அத்தை, அதான் நான் நிக்கிதா வீட்டுக்கு போகலான்னு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க தான் அத்தை கூப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு சிவராத்திரியா? அப்படியா, என்ன சொல்கிற சின்ன பொண்ணு நீ? ஆமாங்க அத்தை, எனக்கு சிவராத்திரி தான், உங்களுக்கு தெரியாதா? வேணா அம்மா கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவாங்க இன்னைக்கு சிவராத்திரி தானே. அண்ணியோ அண்ணியோ இங்கே வாங்கலாம் கொஞ்சம். என்னால பெரிய பொண்ணு, என்னாச்சு? எது கூப்பிட்டு இருக்க நீ? இல்லை அண்ணியோ, சின்ன பொண்ணு வந்து இன்னைக்கு சிவராத்திரின்னு சொன்னா, அதான் உங்களுக்கு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அண்ணியோ. இன்னைக்கு என்ன சிவராத்திரி அண்ணி? ஆமாங்க எனக்கு சிவராத்திரி. ஏன் என்னாச்சு, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு நான் நீ உங்களை கூப்பிட்டு கேட்க போகிறேன் அப்படிங்களா? சரி ஓகே ஓகே, அப்போ எனக்கு விட தூங்கக்கூடாது அதானே? ஏமோ நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் நிக்கிதா சங்கீதா வீட்டுக்கு போகிறேன் ஏமோ. சரில போயிட்டு வரல, போயிட்டு பார்த்து வரணும். அங்கேருந்து கிளம்போது கால் பண்ண, அம்மா வந்து நான் கூட்டிகிட்டு போவேன், சரியா? ஐ தேங்க்ஸ்மா. நான் போயிட்டு நாங்கள் வந்து கிளம்போது உனக்கு கால் பண்ணுறேன். நாங்கள் இன்றைக்கி நிறைய கேம்ஸ் பாட்டு போட்டுலாம் விளையாடுமே, ஜாலியாக இருக்குமே. தேங்க்யூ போயிட்டு வந்து செல்ல கும்மி. என்னல இன்னைக்கு சிவராத்திரி, நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து கதைலாம் பேசுவோம். நீயும் வந்து கூட சேர்ந்துக்கிறியா இல்லை நீங்கள் என்ன தூங்க போறியா? வீட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நானும் உங்கள் கூட வரேன். சிவராத்திரியில் கொண்டாடி இவ்வளோ நாள் ஆகுது, இன்னைக்கு வந்து நானும் அதெல்லாம் பார்த்து கலந்துக்கிறேன். நீ சரி, அப்போ ஒரு 8 மணிக்கு நான் உன்னை கூப்பிட்றேன். நீ வந்து அதுக்கு முன்னாடி தூங்கி நல்லா தூங்க எழுந்துக்கிறேன். நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்கனால எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சு போட்டு வரேன், சரியா? இப்பயே தூங்கி இருந்தால் தான் நைட்டெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இருக்க முடியும், எல்லாருக்கும் ஜாலியாக கதை பேச முடியும். அதனால இப்பயே படுத்து ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எழுந்துப்போம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடலாம்னு சொன்னானுங்க. போய் பார்த்தா தான் தெரியுது 1 நாள் 2 நாள் ஆகி விட்டானுங்க. தோட்டம் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டப்பட்டு இருக்கதா இல்லை என்ன செஞ்சு வச்சாலாம் இனிமேல் தெரியல, போய் தான் பார்க்கணும். நான் வேற மீனாக்கு கால் பண்ணாமலே போயிட்டு இருக்கேன். அவள் வீட்டில் இருக்கலாம் இல்லை கதை பேசிட்டு எங்கன்னா போயிருக்காளா வர தெரியல, என்ன சமைச்சு வச்சாலும் தெரியல, பிள்ளைங்க வீட்டில் இருக்குதா இல்லை பள்ளிக்கூடம் போயிருக்கான்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு கால் பண்ணலாம் நினைக்கிறேன், ஆனால் வேணாம் சர்ப்ரைஸாக போய் பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு. இங்கே மீனா எங்கடி இருக்க? பிள்ளைங்களா அப்பா வந்துட்டோமா? சபா வெயில் என்னமா அடிக்குது, மொட்டை மண்டையே காந்தி தீஞ்சு போயிடும் போல இருக்கு. ஏற்கனவே இங்கே 2 முடி தான் இருக்கு, அடிக்கிற வெயில் பார்த்தா இந்த 2 முடியும் தீஞ்சு போயிடும் போல இருக்கு. என்ன கதவுலாம் திறந்து போட்டு போயிருக்காங்க? இந்த பிள்ளைங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவு இருக்காது. போகும்போது கதவு சாத்திட்டு போங்கன்னா கேட்குதுங்களா? ஏங்க நீங்க எப்பங்க வந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்கீங்க. நேற்றே வரீங்க பார்த்தா இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அதுவாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போன விஷயம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதில் தான் இன்றைக்கி தங்கி முடிச்சுட்டு வர மாதிரி வேலையாயிடுச்சு. அதில் தான் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வந்தேன். சரி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு ஒரே தாகமாக இருக்குது. இந்த ஐயோ மாறகட்டங்க, அதோ எடுத்து வந்துடுங்க. இந்த மீனா நீ உள்ளதா இருக்கியா? வெளியே யார் வந்தா கூட தெரியாம நீங்க என்ன படுத்துட்டு இருக்கியா? சொல்லு. நான் இங்க தான் படுத்துட்டு இருக்கேன். நான் எங்க போக போறேன்? ஏமா மீரா அப்படி சும்மா படுத்துட்டு இருக்க நீ? நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவங்ககிட்ட 100 ரூபாய் கூட அப்படின்னா நீ வந்து சேரப்பாரு 2 மட்டும்தான் சொன்னேன். உன்னை போட்டு அவனை அடிக்க சொன்னானா? அவனை அப்படி போட்டு அடிச்சுட்டேன். அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டான் தெரியுமா? ஓஹோ, உங்க அண்ணனை அடிச்சிட்டானே, இப்போ நீ கோச்சிட்டு படுத்துட்டு இருக்கியா? அவன் பண்ண தப்புக்கு அவன் அடி வாங்காம பின்ன என்ன குளிக்க வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்களா? ஸ்கூலுக்கு போனா தானே 4 8 படிச்சு பெரிய ஆள் ஆக முடியும். நாங்கள் தான் படிக்கல சொல்லுங்க, படிக்க வச்சா நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கேட்கவே கூடாதா? இப்போ கூட நான் வந்து நான் பார்க்கறது உங்கள் அப்பா வந்துட்டா சொல்லிதான் பார்க்க வந்தேன். நீ இப்படியே கோச்சிட்டு படுத்துட்டு என்னால் போய் எனக்கு என்ன வந்தது இப்போ? என்னது அப்பா வந்துட்டாங்களா? ஐ ஜாலி ஜாலி. அப்பா 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 வந்துட்டீங்களாப்பா? இப்போதான் வந்தீங்களா? எப்போ வந்தீங்கப்பா? வா மக்களே அப்பா இப்போதாம்மா வந்தேன். அப்பா வந்த உடனே தேனே பிள்ளை எங்கே போச்சு? அப்பா நான் பெட்ரூம்ல தான்ப்பா படுத்துட்டு இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டது இன்னைக்கு கேட்கவே இல்லைப்பா. பள்ளிக்கூடலாம் போயிட்டு வந்துட்டியா மகளே? வந்துட்டேன்ப்பா. நான் உங்களை தேடிட்டே இருந்தேன். அப்பா எப்போ வருவார்னு. இன்னைக்கு தான் வந்தீங்களா? நேற்றே வரேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்பா ஏன்ப்பா இன்னைக்கு வந்தீங்க? அப்பாவுக்கு சின்ன ஒரு வேலை இருந்தது மக்களே, அதான் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்த மக்களே. போதும் அப்பாவும் போனால் நல்லா பல கட்டி சிரிச்சது தாங்க. வந்து காஃபி குடிங்க. ஏங்க எனக்கு நைட்டு சிவராத்திரி, அதனால் நான் வந்து 8 மணிக்கு போல் வந்து குஷ்பக்கா வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் என்ன இங்கே இருக்க போகிறீங்க? நான் நீங்களும் சிவராத்திரி வந்து பார்க்க போகிறீங்களாங்க? ஆமாம் எனக்கு சிவராத்திரி தான். சரி எப்படி நீ உங்கள் கூட்டாளி கூட போறியா? சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் முடிஞ்சுதான் வரேன் அப்படின்னு அசதியாக இருக்க மாதிரி தான் இருக்குது உடம்பு. முடிஞ்சா வரையில நான் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா இங்கேயே. அம்மா இன்னைக்கு சிவராத்திரி இல்லைம்மா. அப்போ நான் போயிட்டு நிக்கிதா சங்கீதாக்கா வீட்டில் இருக்கட்டுமாம்மா? அவங்க கூட இருந்தால் நைட்டு இன்னைக்கு ஜாலியாக இருக்கும். நிறைய கதை பேசும், நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவோம்மா. இவ்வளோ நேரம் உங்கள் அண்ணன் அடிச்சேன்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன
ஏம்மா ப்ளீஸ்மா நான் போயிட்டு வரேம்மா. ஜாலியாக இருக்குமா, நீ உங்கள் கூட்டாளிங்க கூட இருப்பா, நான் எங்கள் கூட்டாளிங்க கூட இருப்பேன்ல, ப்ளீஸ்மா. உனக்கும் வர வர வாய் அதிகமாகிடுச்சு. கூட்டாளிலாம் சொல்ல கற்றுக்கிட்டால. சரி போயிட்டு வா. போயிட்டு எங்கள் நீயும் வீட்டுக்கு வரும்போது கால் பண்ணி வந்து கூட்டும் போகிறேன். அப்படி இல்லை அங்கேயே தூங்கிட்டேன்னா காலையில் எழுந்து வா, சரியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. நீயும் கிளம்போது சொல்லு, நானும் கூட வரேன். அப்படியே நிக்கிதா வீட்டுக்கு போய்டுவேன், சரியா? சரி மக்களே, அதுக்குள்ளே போயிட்டு ஹோம் ஒர்க்லாம் இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சு போட்டுரு. அம்மா ஒரு 8 மணிக்கா கூப்பிட்றேன், வாண்ணே.